புனிதர்கள் இறைவனின் பல்வகை அருள் கொடைகளால் புனித வாழ்வின் நிறைவுக்கு உயர்த்தப்பட்டு விண்ணகத்தில் இறைவனின் நிறைவான புகழை பாடுகிறார்கள். பரிவோடு நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். எனவே புதுமை வள்ளல் புனித அந்தோணியாரை வேண்டி இறைவனின் அருள் கொடைகளை பெறுவோமாக, நம்மையே தூய்மைப்படுத்திக் கொள்வோமாக. புதுமைகள் புரியும் அருள்வரம் பெற்ற புனித அந்தோணியாரே, உம்மை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்து பெயர் பெற்ற புனித அந்தோணியாரை, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலை, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்பு தந்தையே, இதோ உம் அன்பர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் அசைக்க முடியாத எதிர்நோக்குடனும் உம்முடைய திருத்தலத்திற்கு ஓடி வந்தோம். நீர் கையில் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்கள் ஆன்ம உடல் தேவைகளையும் நாங்கள் இப்பொழுது கேட்கும் விண்ணப்பங்களையும் எடுத்து கூறி மன்றாடுவீராக. இறைவனிடம் ஆற்றல் பெற்ற புனித அந்தோணியாரே, உமது அன்பையும் ஆதரவையும் தேடி உம் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் உம் அன்பர்களை புறக்கணியாமல் அன்புடன் அரவணைத்து அருள் புரியும். மாட்சியில் விளங்கும் புனித அந்தோணியாரை, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரை, பாவிகளை அரவணைப்பவரை, தாழ்மையாய் இமை நோக்கி மன்றாடும் உம் அன்பர்களை பாரும். உம் அன்பால் அரவணைத்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரத்தால் வருந்துவோரின் துயர் நீக்கும். வறுமையில் வாடுவோரது வாழ்வை வளப்படுத்தும். சோதனைகளால் தாக்கப்படும் எங்களுக்கு மன வலிமையை தந்தருளும். மன அமைதியின்றி தவித்து அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ வழியின்றி தவிக்கும் எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும். உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதையும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறையாசி பெற்று தந்தருளும். நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களது வறுமை, இயலாமை, அறியாமை ஆகிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாங்கள் மன அமைதியுடனும் குடும்ப ஒற்றுமையுடனும் நல்வாழ்வு வாழ இறைவன் வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவின் அன்பு நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து இறையாட்சி நெறியில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு தூய மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை இறைவன் தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அழைத்தலுக்கு ஏற்ப வாழ்ந்த இறை தூதரே, பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாயிருந்து அவர்களை இறை அச்சத்திலும் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றவும் வேண்டிய உதவிகளை இறைவன் ஈந்தருள வேண்டுமென்று புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய்களை நலமாக்கும் நல்லுள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனநோய்களையும் நீக்கி எங்களுக்கு நல வாழ்வையும் அமைதியையும் மகிழ்வையும் இறைவன் தந்தருள வேண்டுமென்று புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, இறந்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் வலு இழந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவன் அருளை தரவும் உம் பரிந்துரைக்காக இறைஞ்சி நிற்கும் நாங்கள் எங்கள் வாழ்வை மாற்றி அமைத்து புது வாழ்வு வாழ்ந்திட திருவுளம் கொள்ளவும் வேண்டுமென்று மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த திருத்தூதரே, நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் வாழ்ந்து மகிழ்ந்திட இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று புனித அந்தோணியாரிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்ப மன்றாட்டுகளையும் சிறிது நேரம் அமைதி மனநிலையோடு எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்ப மன்றாட்டுகளையும்
இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரின் பரிந்துரைக்காக இறைஞ்சி மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரை, உமது கைகளால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. இறை திருவுள்ளப்படி இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையும் நன்றியும் உள்ளவர்களாக இருப்போம். புகழ் விளங்கும் புனிதரை, நாங்கள் கேட்பவை எங்களுக்கு தேவையானவை என்றால் அவற்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்தருள்வீராக. நாம் இதுவரை நம்முடைய புனிதர் அந்தோணியார் வழியாக பெற்ற நலன்களுக்கு நம்முடைய நன்றிகளை காணிக்கையாக்குவோம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கச் செய்யும் இறையருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனநோய்களையும் உடல் நோய்களையும் நலமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் நலத்துக்கான வலிமையையும் பெற்றுத்தந்தமைக்காக புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கமடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படுவதில்லை என்ற நம்பிக்கையை எங்களுக்கு உணர்த்தியமைக்காக புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இறக்க வேண்டியவர்களைப் போல இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்போதும் மகிழ்வுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற ஆற்றல் பெற்று தந்தமைக்காக புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பரிந்துரை மன்றாட்டால் நாங்கள் இதுவரை பெற்று நிறைவடைந்துள்ள எல்லா வகையான ஆன்ம மன உடல் நலன்களுக்காக புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள நன்மைகளுக்காக புனித அந்தோணியாருக்கு அமைதியாக நன்றி கூறுவோம். நம் நன்றியதர்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுவோமாக. ஆட்சியுறுதிய புனித அந்தோணியாரே, துயரும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு நீர் செவி சாய்த்தருளும். இதுவரை நாங்கள் உம் வழியாக இறைவனிடம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்தபின் உம்மோடு இணைந்து இறைவனை முகமுகமாகவும் எல்லா காலம் சந்தித்து நிறைவடைய வேண்டிய பேற்றை எங்களுக்கு பெற்று தந்தருளும். அனைவரும் இணைந்து புனித அந்தோணியார் புகழ் பாடுவோம். அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணியாரிடம் வருவீரம், அந்தோணியாரிடம் வருவீரே. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணியாரிடம் வருவீரே, நம் அந்தோணியாரிடம் வருவீரே. மாபெரும் தவறும் பரணாவதியும் படுதுயர் பழிகளுமே. மாபெரும் தவறும் பரணாவதியும் படுதுயர் பழிகளுமே. தொழு நோய் கரையும் தொல்வகை பேயும் தொலைவில் பறந்திடுமே, தொலைவில் பறந்திடுமே. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணியாரிடம் வருவீரே, நம் அந்தோணியாரிடம் வருவீரே. தீமை நம்மை அணுகாது, துன்பம் நம் உறைவிடத்தை நெருங்காது. ஏனெனில் இறைவனே நம் புகலிடம், நம் அரண், அவரையே நாம் நம்பியுள்ளோம்.